GMS means General Maintenance and Service. ஜெனரலாக எல்லா மெயின்டெனன்ஸும் ஒரு வீட்டுக்கு தேவைப்பட்ட எல்லா மெயின்டெனன்ஸும் வேலை முடித்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியெல்லாம் நிறைய இருக்குது. சின்ன சின்ன வேலைக்கு யாரையும் கிடைக்காத ஒரு இப்போ 30 பேர் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கில். அப்புறம் கம்பெனி வளர நிறைய பேர் உள்ள வந்துடும். எல்லா எல்லா வித கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ப்ளஸ் ஒர்க்கு இல்லை மெயின்டெனன்ஸ் தான் மெயினாக போயிட்டு இருக்குது. ஜெனரல் மெயின்டெனன்ஸ், பெயிண்டிங்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கலு, ப்ளம்பிங்கு, சின்ன சின்ன கட்டிட வேலை செய்யலாம், மோட்டர் ரிப்பேரிங்கு. இல்லை கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் நம்ம வளர்ச்சி வரும்போது அக்ரிமெண்ட் ஆகிடும். MNC AMC ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வந்துடும். ஒரே பிரான்ச் ஸ்டார்டிங் இப்போ தான் எல்லா தமிழ்நாடு பூர்வமாக எல்லா இடத்துலையும் இது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு വേല கிடைக்கிற വായ്പ ഒരു വലിയ കമ്പനിയാണ് വളർച്ച കൊണ്ടുവരുന്നതുക്കാக தான். തൊഴിലാളികളുടെ ലഭ്യത വളരെ കുറവാണ് നിലവിലിപ്പോൾ, കാരണം കമ്മിയായിട്ടേ ഇരിക്കും. എന്നാൽ ഉപഭോക്താക്കളുടെ ആവശ്യം കൂടുതലാണ്. അവരുടെ ആവശ്യം അനുസരിച്ച് വളരെ വേഗത്തിൽ ഒരാൾ കോൾ വിളിച്ച് ചൊല്ലി കൂപ്പിട്ടാൽ നമ്മൾ ഉടൻ തന്നെ ലേബറെ അനുപ്പി அந்த വേല മുടിച്ചു പോകും. அதுதான் GMS ഉദ്ദേശിക്കുന്നത്. ഇപ്പോൾ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ 30 പേര് മെമ്പേഴ്സ് ഉള്ളതാണ് ഇത് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്. അതൊരു 3 മന്തെല്ലാം ആകുമ്പോൾ ആ ലേബർ സ്ട്രെങ്ത് എന്ന് പറയുന്നത് ഒരു 100 ആവും. അപ്പോൾ ഇപ്പോൾ തന്നെ ധാരാളം നിറയെ കോളുകൾ വരുന്നത്. അപ്പോൾ എല്ലാ സ്ട്രെങ്തും ഇപ്പോൾ ഒരു 3 മാസമായി ഞങ്ങൾ ഇതെല്ലാം വർക്ക് നടന്നിട്ടേ ഇരിക്കും. ഇപ്പോൾ അത് കംപ്ലീറ്റ് ആയിരിക്കും. പിന്നെ അത് ഇതിൻ്റെ പ്രവർത്തനങ്ങൾ ആളുകളിൽ എത്തിക്കുക എന്നുള്ളതാണ്. ഏതൊരാൾക്കും ഏത് സമയത്തും 24 മണിക്കൂറും സേവനം സർവീസ് ലഭ്യമാക്കുന്ന രീതിയിൽ അപ്പാർട്ട്മെൻറ്റ്, பெரிய பெரிய வீடுகள், ஷாப்பிங் மால்ஸ் அண்டு வீடுகளில் பழசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் மெயின்டைன் ஒர்க்கு முழுவதும் செய்கிறதுக்கு எங்கள் கம்பெனி மூலமாக நாங்கள் ஏற்படுத்தோம். ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், பைப் லைன் போடுறது, ஃபிட்டிங், ரெண்டாவது பழைய பொருட்கள் போட்டு செய்துட்டு அது ரிப்பேர் இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே எங்கள் கம்பெனி மூலமாக செய்வதற்கு அநேகமாக நீங்கள் கோயம்புத்தூரில் இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும். வேறு யாருக்கும் செய்திருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கள் போயிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன லேபர்களை வச்சு அவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பார்த்துருவாங்க. அதுக்காக வேண்டிய தொடங்கப்பட்ட அமைப்பு தான் எங்களுடைய அமைப்பு. கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. எனி டைம் கிட்டத்தட்ட 7-8 இடத்துல நாங்கள் வந்து இந்த வேலையை தொடங்கி செய்துட்ருக்கோம்.